அமலாக்கத்துறை வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க கோரிய மனு திரும்ப பெறப்பட்டதன் காரணமாக இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி பொறுத்தவரையில் சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் அரவிந்த் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அமலாக்கத்துறை வழக்கு தொடர்புடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு பொறுத்தவரையில் அது சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் விசாரிக்க எந்தவித உரிமையும் இல்லை என்றும், அதே போன்று உரிய விதிகள் பின்பற்றப்படவில்லை என்ற காரணத்தால் இந்த வழக்கை தொடர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கை பொறுத்தவரையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரிப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை என்றும், அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், அதே போன்று உரிய விதிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று காரணத்தை முன்வைத்து அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நீதிபதிகள் SM சுப்பிரமணி மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எதன் அடிப்படையில் இந்த மனுவை தாக்கல் செய்தீர்கள் என்ற கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் அரவிந்த், இந்த வழக்கை பொறுத்தவரையில் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தால் தனிப்பட்ட முறையில் இந்த மனுவை தாக்கல் செய்தேன் என்று வழக்கறிஞர் அரவிந்த் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ், இந்த வழக்கை பொறுத்தவரையில் விசாரணை என்பது நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதுபோன்று தனி நபர் இதுபோன்று வழக்கை தாக்கல் செய்வது என்பது எந்தவித முகாந்திரமும் இல்லை என்றும், அதற்கு எந்தவித உரிமையும் இல்லை என்று அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் ரமேஷ் வாதிட்டார். அப்போது இந்த இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை வழக்கினுடைய அந்த அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வாதங்களை ஏற்று இந்த வழக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அதையடுத்து இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக வழக்கறிஞர் அரவிந்த் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு இந்த வழக்கு திரும்ப பெறப்பட்ட காரணத்தால் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரிய மனு திரும்ப பெறப்பட்டதன் காரணமாக இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. பானு.